உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். எப்படியோ ஒரு வழியாக பிஜேபியும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் போட்ட திட்டம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸை சின்னாபின்னமாக்குகின்ற வேலையை மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு அற்புதமாக செய்து முடித்திருக்கிறார். முன்னாள் காங்கிரஸ் முன்னோடிகள் எல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தால் நன்மை அனுபவித்த முன்னாள் காங்கிரஸ்காரர்கள்லாம் ஸ்டாலினை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே தெரியாதது போல தன்னுடைய வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டு காங்கிரஸ் கட்சியை பிஜேபியில கொண்டு போய் இணைச்சிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு 5 சீட்டு கொடுக்கிறோம், விருப்பம் இருந்தா கூட்டணியில இருங்க, இல்லைன்னா வெளியேறி போங்க அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாராம் காங்கிரஸ் தலைமைக்கு. இப்ப காங்கிரஸ் தலைமை யாரு தமிழ்நாட்டில்? செல்வ பெருந்தகை. தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை அவர்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தினதாக சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில காங்கிரஸுக்கு 12 இடங்கள் கேட்டதாகவும், உங்களுக்கு 5 இடங்கள் கொடுக்கிறோம், விருப்பம் இருந்தால் கூட்டணியில் நீங்கள் தொடரலாம், இல்லை என்றால் நீங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறி கொள்ளலாம் என்று திமுகவின் தலைமை திட்டவட்டமாக கூறிவிட்டதாம். ஆகையால காங்கிரஸ் தலைமைக்கு உடனடியாக இந்த விஷயம் தெரிய வர காங்கிரஸ் அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம இப்பொழுது தமிழ்நாட்டில் கிடைப்பதை பெற்றுக்கொண்டு களத்தில் நில்லுங்கள், வேறு வழி இல்லை என்று காங்கிரஸ் தலைமை செல்வ பெருந்தகைக்கு கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த விஷயத்தை இப்பொழுது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னா, இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுகவின் உண்மை முகத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொலி. திமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சக்தி கூட வளர முடியாது அரசியல் களத்தில். திமுக என்பது தமிழ்நாட்டின் தீய சக்தி மட்டுமல்ல. திமுக என்பது தனக்கு எதிராக அரசியல் களத்தில் எந்த ஒரு ஆளுமையும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர். இப்பொழுது காங்கிரஸில் இருந்து கே.எஸ். அழகிரியை நீக்கியதற்கும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இப்பொழுது கொண்டு வந்ததற்கும் முக்கிய காரணமாக இருந்தவரும் ஸ்டாலின் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே போன்று கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் அவர்களை கீழ்மைப்படுத்த வேண்டும். திருமாவளவனுடைய வளர்ச்சி அதிகமாகி திருமாவளவனுடைய வளர்ச்சி மேலோங்க கூடாது, அதை சரியாக கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். திருமாவளவனின் வளர்ச்சி மேலேயும் செல்லக்கூடாது, திருமாவளவனுடைய வளர்ச்சி கீழேயும் சென்று நமக்கு பயனளிக்காமல் சென்று விடக்கூடாது. இதையெல்லாம் சரியாக கருத்தில் கொண்டு திமுக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. அப்படி நகர்த்தப்பட்ட காய்கள் தான் விஜயதாரணி வெளியேறியதும், நாளை மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரவிருக்கிறார். நாளை மோடி அவர்களின் தலைமையில், மோடி அவர்கள் முன்னிலையிலேயே பிஜேபியில் இணைவதற்கான வேலைகள் எல்லாம் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பது சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முக்கிய புள்ளிகள் கண்டிப்பாக மோடி அவர்கள் முன்னிலையில் இணைவார்கள். அப்பொழுது அனைவரும் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய இயக்கமா அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதற்குமே காங்கிரஸ் என்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதுபோல கழுதையாக இருந்த காங்கிரஸ் தான் இப்ப தேய்ந்து கட்டெரும்பை விட கீழாக போய் சித்தெரும்பாய் போயிருக்கு. அந்த காங்கிரஸை அதை யாரும் இனி அழிக்க தேவையில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் அழிந்து போய்விட்டது. தமிழ்நாட்டில் கொஞ்ச நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்தது. 2019 தேர்தலில் 9 இடங்களை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தான் ஜெயிச்சது, வேற எங்கேயும் ஜெயிக்கல. கேரளாவில் 19 இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து இரண்டாவதாக அதிக இடங்கள் ஜெயிச்சது தமிழ்நாட்டில் தான். இதை தவிர்த்து வேறு எங்கும் பெரிதாக காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக இல்லை. மற்ற மாநிலங்களில் 1, 2, 3 இப்படி தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள். அதனாலதான் காங்கிரஸ் கட்சி கடைசி தேர்தலில் 60 இடங்களுக்கும் உள்ளாகவே வெற்றி பெற முடிந்தது அவர்களால். இப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக போடுகின்ற திட்டம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் அதிமுகவை தடம் தெரியாமல் செய்துவிட வேண்டும் என்று திமுக எண்ணியது. ஆனால் அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்தா அடுத்து தேசிய கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் தென்பட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா மத்தியில தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்துட்டாங்க.
அடுத்த 3வது முறையும் அவர்களுக்குத்தான் வாய்ப்பு என்ற நிலை உருவாகி இருக்கிறது. மத்தியில பிஜேபிக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியே இல்லை. இப்படி இருக்கின்ற நிலையில இது தொடர்ந்தால் ஒருவேளை மத்தியில் இருக்கின்ற பிஜேபி தமிழ்நாட்டில் தடம் பதித்து விட்டால் என்பதை கருத்தில் கொண்டு அதிமுகவும் திமுகவும் ஒரு உள்ளடி ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு இப்பொழுது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை காப்பாற்றுகின்ற வேளையில் திமுக களம் இறங்கி இருப்பது ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். அதிமுக வெளிப்படையாக திமுகவை எதிர்க்கிறது என்று நாம் களத்தில் பார்த்தாலும் கூட அதிமுக வெளிப்படையாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை. இவர்கள் இருவருமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம் திராவிட இயக்கம், அதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு வேலை இருக்கிறதா? தேசிய கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டிற்கு என்பதை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் முதலில் உணர மறுக்கிறார்கள். தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் காவடி சிந்துதான் இவங்க பாடிட்டு இருக்கணும், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும். ஏற்கனவே மாநில உரிமைகள் எல்லாம் மத்திய அரசுக்கு போயிடுச்சு. இந்தியாவில் பல மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் ஆட்சி செய்தும் கூட மாநில கட்சிகள் சில உரிமைகளை மத்திய அரசுக்கு கொடுக்காமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போராடியும் கூட மிக முக்கியமான மாநில உரிமைகளை எல்லாம் மத்திய அரசு பறித்து விட்டது. முக்கியமாக கல்வி உரிமையை பறித்துக் கொண்டது மத்திய அரசு. இப்பொழுது ஒரு மாநிலத்திற்கு என்று தனியாக கல்விக் கொள்கை கிடையாது. மத்திய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எதை சொல்லுதோ அதைத்தான் மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு மாநில அரசுகள் வந்துவிட்டது. இப்படி மாநில உரிமைகளை பற்றி பேசினால் தமிழ்நாட்டில் சொல்லில் அடங்கா உரிமைகள் மத்திய அரசுக்கு போய்விட்டது. மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி ஆட்சி செய்தும் கூட அனைத்தையும் மத்திய அரசுக்கு ஒப்படைத்து விட்டார்கள். ஒருவேளை மத்தியில் ஆட்சி ஆளுகின்ற அரசே மாநிலத்தில் அதிகாரத்திற்கு வருகின்ற சூழல் வந்தா தமிழ்நாட்டில் உள்ள எந்த உரிமைகளும் மாநில உரிமைகள் என்று பேசுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு அருகதையே இருக்காது, ஒரு மரியாதையும் இருக்காது. மாநில உரிமையை பற்றி பேசுவதற்கு இங்க யாருக்கும் அதிகாரமே இருக்காது. அந்த நிலைக்கு மாநிலத்தின் உரிமைகள் அத்தனையும் மத்திய அரசு எடுத்துரும். நாட்டை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளுக்கு ஒருபோதும் மாநிலத்தில் உரிமை கொடுக்க கூடாது. மாநில உரிமையை தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் இதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்காக நான் பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். மாநில உரிமை என்பது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீட்டு தேர்வை கொண்டு வந்து திணித்து விட்டார்கள். மத்திய அரசிடம் இருக்கின்ற கல்விக் கொள்கை மாநில அரசிடம் இருந்திருந்தால் உங்களுடைய கல்விக் கொள்கையை நீங்கள் வகுத்து நடைமுறைப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் கல்விக் கொள்கை மத்திய அரசிடம் இருப்பதால உங்களால எதையுமே செய்ய முடியல. ஆகையால தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்கிறது, காங்கிரஸ் தேய்ந்து பிஜேபி வளர்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு யாரும் பெருமை கொள்ளாதீர்கள். காங்கிரஸ் தேய்ந்ததற்காக பெருமை கொள்ளுங்கள். ஆனால் பிஜேபி வளர்கிறது என்று பெருமை கொண்டீர்களே ஆனால் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தீய சக்தி மக்களை சூழ்கிறது என்று பொருள். இதை மறந்து விடாதீர்கள். மாநில சுயாட்சியை பற்றி தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் அந்த மாநில சுயாட்சியை முன்னிறுத்தி நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்திருந்தால் அந்த மக்கள் உங்களை வெறுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் மாநில உரிமையை பற்றி பேசுகிறார்களே தவிர அது பேச்சை தாண்டி செயல்முறைக்கு வரவில்லை. ஆகையால் தான் இன்று வரையில் நாம் பின்னோக்கி இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பேரிடர் நடந்தது. சென்னை, நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. தமிழக அரசு 35,000 கோடி வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அந்த பேரிடர் நிவாரணத்தை கேட்டதற்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், மோதல்கள் உருவாச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மாநில உரிமைகள் பறிபோனதுதான். ஆகையால இந்த காணொலியின் இறுதியாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை திமுக அழிச்சதோ, காங்கிரஸே அழிஞ்சு போனதோ, கழுத தேஞ்சு கட்டெரும்பாகி போனதோ எதுவோ ஒன்று, காங்கிரஸ் அழிஞ்சது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிஞ்சது, சந்தோஷப்படுங்க. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாலேயோ, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்வதாலேயோ யாருக்கும் எந்த ஒரு பயனும் அளிக்கப் போவதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழர்களின் உரிமைக்கும், தமிழக மக்களின் எதிர்கால நலனையும் கருத்தில் கொண்டு உங்களுக்காக ஒவ்வொரு கணமும் போராடி கொண்டிருக்கின்ற இயக்கத்தையும் அந்த இயக்கத்தின் தலைவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை முன்னிறுத்துங்கள். அப்பொழுதுதான் மாநில உரிமையை மீட்க முடியும். சுயாட்சியை பற்றி பேசுவதற்கு இங்கு தகுதி இருக்கும்.
இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.